Meenakshi Faculty of Arts and Science for Women at KK Nagar, Chennai. BCom, BSc, BA, BBA, BCA and Viscom. Apply now. அனைவருக்கும் வணக்கம். நான் நந்தினி. இன்று இருக்கக்கூடிய சில முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட்ஸை பார்க்கலாம். JF-17 போர் விமானத்தை அப்கிரேட் செய்யும் பாகிஸ்தான். இந்தியா வெடிமருந்து துறையில் செய்திருக்கும் ஒரு புதிய சாதனை. அமெரிக்காவின் அட்டசம்ஸ் மிசைலை கைப்பற்றிய ரஷ்யா. வடகொரியா செய்துள்ள புதிய ஏவுகணை சோதனை. இது பற்றியெல்லாம் தான் நம்ம இப்போ விரிவா பார்க்க போறோம். முதலில் நமது இந்தியா ஆயுத உற்பத்தி, போர்க்கப்பல், போர் விமானம், ஏவுகணை இதையெல்லாம் தாண்டி தற்போது வெடிமருந்து துறையில ஒரு புதிய சாதனையை படைச்சிருக்க. TNT எனப்படும் ட்ரைநைட்ரோடொலுயின் வெடிமருந்தை விட 2 மடங்கு அதிக சக்தி கொண்ட ஒரு புதிய வெடிமருந்தை உருவாக்கி அதற்கான அதிகாரப்பூர்வ சான்றிதழை பெற்றிருக்காங்க. இது என்ன பெரிய விஷயம்னு கேட்கலாம். நிஜமாவே ரொம்ப பெரிய விஷயம்தான். எக்கனாமிக் எக்ஸ்ப்ளோசிவ் லிமிடெட்ங்கிற நிறுவனம் மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழ் SEBEX-2 அப்படிங்கிற அபூர்வமான ஒரு வெடிமருந்து உருவாக்கியிருக்காங்க. இந்த வெடிமருந்து மூலம் இந்திய பாதுகாப்பு துறைக்கு புதிய சக்தி கிடைச்சிருக்க. எந்த ஒரு ஏவுகணையா இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய வெடிமருந்து தான் மிகவும் முக்கியமானது. இந்த வகையில இந்திய நிறுவனம் உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த அதிக ஆற்றல் கொண்ட வெடிமருந்து உலகின் மிக சக்தி வாய்ந்த அணுகுண்டு அல்லாத வெடிப்பொருட்கள்ல ஒன்றாக இருக்குது. இந்த புதிய வெடிமருந்து கலவையை இந்திய கடற்படை விரிவாக சோதனை செய்து அதற்கு பிறகுதான் ஒப்புதல் சான்றிதழை வழங்கப்பட்டிருக்கு. இந்த புதிய வெடிமருந்து கலவையை இந்திய ராணுவம், கடற்படை, விமானப்படை பயன்படுத்தும் வெடிகுண்டுகள், பீரங்கி குண்டுகள், போர் ஏவுகணைகள்ல நாம பயன்படுத்த முடியும். அதிக அழிவு திறனை இது கொடுக்கக்கூடியது. அதாவது 1 கிலோ ட்ரைநைட்ரோடொலுயின் பயன்படுத்தும் இடத்துல 500 கிராம் வெடிமருந்தை பயன்படுத்தினா போதும். அதே அளவிற்கான தாக்கத்தையும் அழிவையும் இது ஏற்படுத்தும். இந்த புதிய மற்றும் அரிய வெடிபொருளின் பெயர் SEBEX-2. இந்தியா உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த SEBEX-2 வெடிமருந்துக்கு வெளிநாட்டு ஏற்றுமதி சந்தையிலும் நல்ல டிமாண்ட் இருக்கிறதா சொல்லப்படுது. எக்கனாமிக் எக்ஸ்ப்ளோசிவ் லிமிடெட் நிறுவனம் SEBEX-2 மட்டும் இல்லாம SIDBEX-1, SIMEX-4ன்னு இன்னும் 2 வகையான வெடிமருந்தை உருவாக்கி இருக்காங்க. இதே மாதிரி அடுத்த 6 மாதத்துல TNT-யை காட்டிலும் 2.3 மடங்கு அதிக சக்தி வாய்ந்த மருந்தை கண்டுபிடிக்கக்கூடிய பணியிலும் அவங்க இருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. இந்த SEBEX-2 வெடிமருந்துகளுடைய செயல்திறன் பார்த்தீங்கன்னா TNT-க்கு இணையான தன்மையில அதுக்கு ஈக்குவலண்டா அளவிடப்படுது. இந்த புதிய வெடிமருந்தை பிரம்மோஸ் ஏவுகணையில பயன்படுத்தும் போது அதனுடைய சக்தி 1.5 மடங்கு அதிகமாகுது. இதே மாதிரி மற்ற ஏவுகணைகளும் அதிக சக்தியை பெறப்போகுது. அடுத்ததா பாகிஸ்தான் தனது JF-17 போர் விமானத்துக்கான அணு ஆயுத திறனை அப்கிரேட் செய்திருக்கிறதா அமெரிக்கா தெரிவிச்சிருக்காங்க. சீனா, பாகிஸ்தான் இணைந்து தயாரித்த போர் விமானம் தான் JF-17. இந்தியாவோட தேஜஸ், ரஃபேல் போர் விமானங்களுக்கு போட்டியா இது பார்க்கப்படுது. நீண்ட காலமாகவே JF-17 நியூக்ளியர் கேப்பபிலிட்டியை பெறப்போகுது அப்படின்னு சொல்லப்பட்டு வந்த நிலையில அதற்கான வேலையில பாகிஸ்தான் ஈடுபட்டு இருக்கிறதா தெரியுது. இந்தியா கிட்ட அணு ஆயுதங்களை சுமந்து செல்லக்கூடிய ரஃபேல் போர் விமானங்கள் இருக்கும் நிலையில பாகிஸ்தானும் தங்களுடைய நியூக்ளியர் கேப்பபிலிட்டியை அதிகரிக்கலாம்னு முடிவெடுத்தாங்க. FAS, ஃபெடரேஷன் ஆஃப் அமெரிக்கன் சயின்டிஸ்ட்ஸ், இவங்க தான் இது தொடர்பான ஆய்வுகளை செய்திருக்காங்க. கடந்த 2023ஆம் ஆண்டு எடுக்கப்பட்ட பாகிஸ்தானோட நியூக்ளியர் கேப்பபிள் ஏர் லான்ச்டு க்ரூஸ் மிசைலான ROD-1 புகைப்படங்களை ஆய்வு செய்திருக்காங்க. இந்த ஏவுகணை கன்வென்ஷனல் மற்றும் நியூக்ளியர்னு 2 வகையான வார்ஹெட்களையும் சுமந்து செல்லக்கூடிய திறன் கொண்டது. அதே மாதிரி கடந்த 2023ஆம் ஆண்டு பாகிஸ்தான் டே பரேட் ரிகர்சலின் போது எடுக்கப்பட்ட JF-17 ஃபைட்டர் ஜெட்டோட புகைப்படங்களையும் ஆய்வு பண்ணியிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது இதற்கு முன்பாக கிடைத்த நியூக்ளியர் கேப்பபிள் ஏர் லான்ச்டு க்ரூஸ் மிசைலுடைய அதாவது அந்த ROD-1 புகைப்படங்களை கம்பேர் பண்ணி பார்த்தபோது நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. அதன்படி பாகிஸ்தான் தங்களுடைய JF-17 ஃபைட்டர் ஜெட்டோட அந்த ROD-1 நியூக்ளியர் கேப்பபிள் ஏர் லான்ச்டு க்ரூஸ் மிசைலை இன்டகிரேட் பண்றதுக்கு ஏத்த மாதிரி அதனுடைய வடிவமைப்புல சில மாற்றங்களை செய்திருக்காங்க அப்படின்னு ஆராய்ந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய பழைய மிராஜ் 3-5 போர் விமானங்களுக்கு மாற்று தான் இந்த JF-17 ஃபைட்டர் ஜெட் அப்படிங்கும்போது அது அணு ஆயுதங்களை கையாளும்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் பாகிஸ்தான் இப்படி செய்திருப்பாங்க, அதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க.
சமீபத்தில் தான் ஸ்டாக்ஹோம் இன்டர்நேஷனல் பீஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் 2024ஆம் ஆண்டுக்கான அணு ஆயுதங்கள் தொடர்பான ஒரு டேட்டாவை வெளியிட்டாங்க. அதுல இந்தியா கிட்ட 172 அணு ஆயுத வார்ஹெட்கள் இருக்கிறதாகவும் பாகிஸ்தான் கிட்ட 170 தான் இருக்கு அப்படின்னு தகவல் வெளியாகி இருந்தது. இந்த நிலையில தான் பாகிஸ்தான் அவங்களுடைய போர் விமானத்துல நியூக்ளியர் கேப்பபிலிட்டி இருக்கிற மாதிரி அப்கிரேட் செய்யறாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல்கள் வெளியாகி உள்ளது. அடுத்ததா அமெரிக்காவோட அட்டசிம்ஸ் மிசைலோட பாகங்களை ரஷ்யா கைப்பற்றி அதை ஸ்டடி பண்ணிட்டு இருக்காங்களாம். ஆர்மி டாக்டிக்கல் மிசைல் சிஸ்டம் அப்படிங்கறதுடைய சுருக்கம் தான் அட்டசிம்ஸ். அமெரிக்க ராணுவத்துக்காக லாக்ஹீட் மார்டின் நிறுவனம் தான் அட்வான்ஸ்டு ராக்கெட் மிசைல் டெக்னாலஜியோட இந்த ஏவுகணையை தயாரிச்சிருக்காங்க. இது ஒரு லாங் ரேஞ்ச் ஏவுகணை, ஜிபிஎஸ் வசதி கொண்டது, 268 கிலோகிராம் வார்ஹெட்களை சுமந்து செல்லக்கூடியது. இதனுடைய மேக்சிமம் ரேஞ்ச் 300 கிலோமீட்டர். நிலத்திலிருந்து ஏவப்பட்டு நிலத்தில் இருக்கக்கூடிய டார்கெட்களை தாக்கி அழிக்கக்கூடிய திறன் கொண்டது. ஹிமார்ஸ் MLRS பிளாட்ஃபார்ம்கள்ல இருந்து இதை ஏவுவாங்க. இந்த வகை அட்டசிம்ஸ் மிசைல்களை அமெரிக்கா உக்ரைனுக்கு கொடுத்து உதவி இருக்கு. கடந்த ஏப்ரல் 17ஆம் தேதி உக்ரைன் கிரைமியா மீது தாக்குதல் நடத்தின போது இந்த வகை ஏவுகணைகளை பயன்படுத்தி இருந்தாங்க. இந்த நிலையில தான் ரஷ்யா அட்டசிம்ஸ் மிசைலோட கைடன்ஸ் சிஸ்டத்தை கைப்பற்றி இருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. மேலும் அந்த ஏவுகணை பாகங்களை ஸ்டடி செய்யறதன் மூலமா அமெரிக்கன் மிலிட்டரி டெக்னாலஜிஸ்ல இருக்கக்கூடிய சில உண்மைகளும் தங்களுக்கு தெரிய வரும் அப்படின்னுட்டு ரஷ்யாவோட ஸ்டேட் நியூஸ் ஏஜென்சியான ரியா தெரிவிச்சிருக்கு. ஒரு மிலிட்டரி எக்ஸ்பர்ட் ரஷ்யாவால சுட்டு வீழ்த்தப்பட்டதா சொல்லப்படக்கூடிய அந்த அட்டசிம்ஸ் மிசைலுடைய பாகங்களை சோதனை செய்யற மாதிரியான ஒரு வீடியோவை அவங்க வெளியிட்டிருக்காங்க. அது ஏவுகணையின் ஜிபிஎஸ் கைடன்ஸ் சிஸ்டம் அப்படின்னுட்டும் அமெரிக்காவில் அலபாமா ஆர்மி ஸ்டோர்ல இருந்து தான் அது வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரஷ்யா. எங்களுடைய கையில ஏவுகணையுடைய ஒரு சிறு துரும்பு கிடைச்சா கூட அதை வைத்து என்னெல்லாம் தெரிந்து கொள்ள முடியுமோ அனைத்தையும் நாங்கள் ஆராய்வோம். அதுல கிடைக்க பெறும் தகவல்களை வைத்து எங்களது எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சிஸ்டம்களை அந்த ஏவுகணையை அழிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஃபைன் டியூன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ரஷ்ய மிலிட்டரியை சேர்ந்த ஒரு நிபுணர். சில மாதங்களுக்கு முன்பு தான் லாங் ரேஞ்ச் அட்டசிம்ஸ் மிசைல்களை அமெரிக்கா உக்ரைனுக்கு கொடுத்து உதவினாங்க. கொடுக்கும் போதே ரஷ்ய எல்லைக்குள்ள அமெரிக்க ஏவுகணைகள் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் கொடுத்தாங்க. இருப்பினும் கிரைமியா மீது தாக்குதல் நடத்தப்பட்ட போது அந்த ஏவுகணை தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அந்த நேரத்துல தான் ரஷ்யா அந்த அட்டசிம்ஸ் மிசைலை சுட்டு வீழ்த்தியதாகவும் அப்போது டேமேஜ் ஆன ஏவுகணையை தான் ரஷ்யா தற்போது கைப்பற்றி ஆய்வு செய்து கொண்டிருக்கிறதாகவும் செய்திகள் வெளியாகி உள்ளது. ஆனா இது பற்றி அமெரிக்கா உக்ரைன் இதுவரைக்கும் எதுவும் பேசல. அடுத்ததா அமெரிக்கா தென்கொரியா ஜப்பான் இடையேயான கூட்டு ராணுவ பயிற்சி நிறைவடைந்த நிலையில வடகொரியா மறுபடியும் ஏவுகணை சோதனை செய்திருக்காங்க. வடகொரியாவோட ஜாங்யாங் நகர்ல இருந்து வடகிழக்கு திசையை நோக்கி 10 நிமிட இடைவெளியில 2 ஏவுகணைகளை ஏவியிருக்காங்களாம். முதல் ஏவுகணை கடலில் விழுந்ததாகவும் இரண்டாவது ஏவுகணை வடகொரிய நிலப்பரப்புக்குள்ளேயே விழுந்ததாக தென்கொரிய ராணுவம் தெரிவித்துள்ளது. இதுபோக தென்கொரியாவுக்குள்ளும் ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறதாகவும் ஒரு குற்றச்சாட்டை தென்கொரியா வச்சிருக்காங்க. வடகொரியாவில் இன்னொரு விஷயமும் நடந்திருக்கு. அரசுடைய கட்டுப்பாடுகளை மீறி தென்கொரியாவோட கேபாப் இசையை கேட்டதுக்காக, தென்கொரிய திரைப்படங்களை பார்த்ததுக்காக 22 வயது வாலிபர் ஒருவருக்கு அங்கு மரண தண்டனை வேற நிறைவேற்றப்பட்டிருக்கான். இது பற்றியெல்லாம் நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க. Meenakshi Faculty of Arts and Science for Women at KK Nagar, Chennai. BCom, BSc, BA, BBA, BCA and Viscom. Apply now.